ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் முருகப்பெருமான் அவதரித்த நாளான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரத்தை பற்றி தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். நாளைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய வைகாசி விசாகம், அந்த வழிபாட்டு முறையை பற்றி, ஏற்றும் தீப முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நாளைய தினம் முருகப்பெருமானை நிறைய விதங்களில் நிறைய பேர் வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க. நம்முடைய வீட்டிலேயே மிகவும் எளிமையான முறையில், அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு முருக வழிபாட்டை நாம் இந்த தீப வழிபாடை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஏன்னா முருகப்பெருமான் தோன்றியது தீபச்சுடரின் ஒளியின் வடிவத்தில் தான். அப்படிங்கிறதுனால நாம் மறக்காமல் இந்த தீப வழிபாட்டை செய்கிறது நிறைய பலன் கொடுக்கும். இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வைகாசி மாதத்தில் மிகவும் சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கக்கூடியது இந்த வைகாசி விசாகம். அப்படிப்பட்ட வைகாசி விசாக நாளில் நம்மள பலரும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம். முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து முருகப்பெருமானை நினச்சி ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வச்சு செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட நாளில் முருகப்பெருமானை நினச்சி அந்த முறையில் நாம் தீபம் ஏற்றினோம் அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யமும் உண்டாகும். அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்படி நாம் செய்யக்கூடிய தீப வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வ செழிப்பையும் உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தீப வழிபாட்டை ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி விசாக நாளில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக 3 நாட்கள் இந்த வழிபாடை நாம் செய்யணும். வைகாசி விசாக நாள் நாளைக்கு அன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுட்டு முருகப்பெருமானின் படத்துக்கு செவ்வரளி மலர் சாற்றி செவ்வாழை நெய்வேத்தியமாக வச்சு அவருக்கு முன்னாடி 6 நெய் தீபங்களை ஏற்றி வச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த தீபங்களை பார்த்துக்கிட்டே ஓம் சௌம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். அன்றைய தினம் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஜூன் 10ஆம் தேதி 11ஆம் தேதியும் இதே பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு இதே முறையில் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியத்தை வச்சு முருகப்பெருமானுக்கு முன்னாடி 6 நெய் தீபங்களை ஏற்றி வச்சு இதே மாதிரி மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும். இந்த 3 நாட்களும் அசைவத்தை தவிர்த்துட்டு சுத்தமான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எல்லா விதமான செல்வங்களும் நிச்சயமாக கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யத்தோட சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான ஒரு நாளாக இருக்கக்கூடிய வைகாசி விசாக நாளோடு சேர்த்து அதை தொடர்ந்து வரக்கூடிய 2 நாட்களும் இந்த முறையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா முருகப்பெருமானின் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும். அதனால உங்களுக்கு என்ன முக்கியமான ஒரு வேண்டுதல் இருக்குது, பிரார்த்தனை இருக்குது அப்படின்னா அதை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, வேண்டிக்கோங்க முருகப்பெருமான் கிட்ட. உங்கள் விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா பாலால் அப்புறம் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் விபூதி, இல்லைன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு 5 பொருட்களால் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக செவ்வரளி பூ, அப்படி இல்லைன்னா பன்னீர் பூக்கள், பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கோங்க. இதை அர்ச்சனைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முருகப்பெருமானோட அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னா அஷ்டோத்திரமும் சொல்லுங்க. படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அரளிப்பூக்களால் மாலை மாதிரி தொடுத்து நீங்கள் படத்துக்கு போட்டுக்கலாம். இவ்வளவுதான், ரொம்ப எளிமையான வழிபாடு தான். அதே போல் வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் வேலுக்கும் எளிமையாக அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. எங்களால் எந்த பொருளும் வாங்கி அபிஷேகம் செய்ய முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, வெறும் நீரால் அபிஷேகம் பண்ணுங்க. விபூதி இருந்துச்சு அப்படின்னா விபூதி அபிஷேகம் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும்.
கண்டிப்பாக மறக்காமல் இந்த 6 தீபங்கள் ஏற்றி வைங்க. இந்த 3 நாளும் தொடர்ந்து இந்த 6 தீபங்கள் ஏற்றி வச்சு முருகப்பெருமானுக்கு இந்த சடாட்சர மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோட இதை செய்யுங்க. கண்டிப்பாக கைமேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.